அட கடவுளே, இது என்ன கொடுமை! காலையில எந்திரிச்சு விடிஞ்சு விடியாதமா போன எடுத்து பார்த்தா சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் வருது. இப்ப நம்ம என்ன செய்யறது? 2 நாட்டுக்கு இடையில போர் நடக்கிறதுனால சிலிண்டர் தட்டுப்பாடுலாமா வரும்? இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே சாமி. நம்ம வீட்டில் இருக்க கேஸை வேற என்னைக்கு மாட்டினோன்னே தெரியல. அந்த நாளே மறந்து போச்சு. இப்போ இதில் சிலிண்டர் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அன்னைக்கே அத்தை கிழவி பதிஞ்சு வைக்க சொல்லிச்சு. நம்ம தான் மெதுவாக பதிஞ்சுக்கலாம், அதான் 2 நாளில் வந்துருமேனு அசால்ட்டாக இருந்தோம். போ சுத்தம்! சிலிண்டரை ஈஸியாக தூக்க முடியுது, அப்போ உள்ள கேஸ் இல்லைன்னு தானே அர்த்தம். சென்னை சைடு தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். நம்ம கிராமத்தில் தானே இருக்கோம், நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. டக்குன்னு அத்தை கிளவி போனை வாங்கி சிலிண்டரை புக் பண்ணுவோம். போகிற போக்க பார்த்தா விறவடுப்பில் சமைக்க விட்டுருவோம் போலையே. கேஸ் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கே இப்போ தான் படிச்சுக்கிட்டேன், இதில் நான் எங்கோடி விறகு அடுப்பில் சமைக்கிறதுக்கு? கடவுளே ஆண்டவா முருகா, அந்த மாதிரி ரிஸ்க்லலாம் என்னையே தள்ளி விட்டுறாதப்பா. எத்தே பாலோடு பலம் யாவும் உனக்காக வேண்டும், உனக்காக வேண்டும். பாவை உன்முகம் பார்த்து பசியார வேண்டும், பசியார வேண்டும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? கிளவி இருந்து பாட்டுலாம் கேட்டுட்டு இருக்கு. எவட்டி பாட்டை நிப்பாட்டினது? ஏன் அத்தை கிளவி சீரியஸ்னஸ் தெரியாம நீங்க பாட்டுக்கு இருந்து சோப்பால படுத்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கத பாரு. ஏன் இப்ப என்ன குடிமொழியை போயிட்டு என்னத்தை தெரிஞ்சுக்கணும்? சரியா போச்சு போங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்கிறதுனால ஈரான்காரன் என்ன பண்ணியிருக்கான்? கேஸு பெட்ரோல் எல்லாம் அனுப்பிச்சுடுவாவுல, பெரிய கப்பல், அதாவது ஷிப்பு, அது வர வழிய மறைச்சு வச்சிருக்கான். இனி அங்கிருந்து ஒன்னும் வராது. அட போடி, வந்தா வருது, வரட்டா போகாது, எனக்கு என்ன? இப்பதான் லேசா கண்ணை சொருகுச்சு வந்திக்கு எடுத்து விட்டா. எத்தே ஏய், என்ன காதுக்குள்ள கிடந்து அலறிட்டு கிடக்க? நீ இன்னும் போவலையா? போ, போய் சூடா ஸ்ட்ராங்கா ஒரு டீயை போட்டு எடுத்துட்டு வா. டீ தானே, இனிமே நல்லா போடுவேன். ஊர் பூரா சிலிண்டர் தட்டுப்பாட்டில் கிடக்கு. நம்ம வீட்டு சிலிண்டர் வேற முடிய போகுது, அதுவே பக்கு பக்குன்னு தான் எரியுது. இப்பமோ அப்பமோன் இருக்கு. முடிஞ்சுன்னா அவ்வளோதான், நம்ம சோழியும் முடிஞ்சு. எவ்வளோ சொல்றத தெளிவா சொல்லு. என்னத்த உளறிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் விளங்கல. விளங்குற மாதிரி சொல்றேன் இருங்க. இனிமே நம்ம இஷ்டத்துக்கு கேஸ்லாம் வாங்க முடியாது, சிலிண்டர் தட்டுப்பாடா இருக்கு. பெரிய பெரிய ஹோட்டலு ஹாஸ்டல்லையே இனி தோசை சப்பாத்திலாம் கிடையாதான். அப்படியா? என்ன அப்படியா? ஆமா, இதுல நீங்களும் உங்க மவனும் மாத்தி மாத்தி டீ கேட்கறீங்களே, இனிமே அதெல்லாம் போட முடியாது. சீக்கிரம் போன தாங்க, ஒரு சிலிண்டரை புக் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம கதி அதோ கதி தான். என்ன மருமவளை சொல்ற? எப்பா இப்ப மாதிரி இந்த கிளவி மண்டையில உரைச்சிச்ச. இன்ன மருமவளை போனே, சீக்கிரம் சிலிண்டருக்கு அடி. என்னது போன சுவிட்ச் ஆஃபா? அடங்கொக்கா மக்கா. உனைய போன வாரமே படிச்சு படிச்சு சொன்னேன், சிலிண்டருக்கு புக் பண்ணு கேஸ் தீர போதுன்னு. கடவுளே, இந்த கிளவி என்ன திடீர்னு அம்பிலிருந்து அண்ணினா மாறிட்டு. கொஞ்சமாவது நான் சொல்ற பேச்சு கேட்டியா ஊர் சோவாரது களைஞ்சிய. வீட்டுல சோத்துக்கு என்ன செய்வ? ஏத்தே அத 2 நாள்ல வரும்னு இருந்துட்டேன் தே. போ, இனி வரவே வராது. 4 விறகு கட்டைய வச்சு சோத்த பொங்கு. இனி கேஸ் அடுப்புல கைய வைக்காத, ஆத்திர அவசரத்துக்கு அது இருக்கட்டு. விறகடுப்புல எல்லாம் பொங்க தெரியாது தே. வேற வழி கிடையாது. ஒன்று அக்கம் பக்கத்தில் போய் உன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மாரோள்கிட்ட கூட ஒரு சிலிண்டர் இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வா, இல்லைன்னா விறகு கட்டையை உடச்சி தூக்கிட்டு வா. வேற வழி கிடையாது. அங்க சுத்தி இங்க சுத்தி
கடைசியில் விறகு அடுப்பில் தான் பொங்கணும் போலயே. சரிங்க இருங்க, நான் போய் கேட்டு வந்துடுறேன். ஏங்க நியூஸ பாத்தீங்களா? என்ன கேஸ் தட்டுப்பாடுன்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்துறாவ. பயமுறுத்தினா என்ன? அத கரண்ட் அடுப்பு வச்சிருக்கல, அதுல கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாம. ஒத்த கரண்ட் அடுப்பு வச்சு என்னலாம் செய்ய முடியும்? காலையில அவன் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு நிக்கான், நீங்க ஆபீஸ்க்கு போறதுக்கு நிக்கிறீங்க. ஒரு அடுப்புல குழம்பு கறின்னு எல்லாம் வைக்க முடியுமா? அப்போ அதுக்கு பேசாம நம்ம இப்பவே இன்னொரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிருவோமாங்க. ஏன்னா நாலு ஆவாவ கரண்ட் அடுப்பு விலையும் ஏத்தனாலும் ஏத்திடுவாவ. ஊர்ல வகை வகையா ஆக்கி சாப்பிடுறவங்க கூட இந்த அளவுக்கு கவலைப்பட மாட்டான். யோ மனசா, இப்ப என்ன சொல்ல வாரீரு? என்ன சொல்லணும்? நீ செய்யற தயிர் சாதத்துக்கும் புளிச்சாதத்துக்கும் இவ்வளவுலாம் பயப்பட வேண்டாம். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உமரெல்லாம் பட்டினியா பட்டதான் தெரியும். இனி பாருங்க, ஒரே கஞ்ச மட்டும் காய்ச்சி காய்ச்சி ஊத்துறேன். எம்மா நல்லா இருப்ப, முதல்ல அதை செய்யி. ஒரு காஞ்சியும் துவையில மட்டும் அரைச்சி வை, நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு போவேன். அதான் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். வர்ற வர்ற உமரு பேச்செல்லாம் சரியில்லை. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு எல்லாம் இருந்து கரண்ட் அடுப்பை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதுக்கே கேஸ் பயம் போய் கரண்ட் பில்லு எவ்வளோ வருமோன்னு பயமா இருக்கு. இதுல 2 அடுப்பு வேணுமா? 2 அடுப்புலாம் வச்சு சமைச்சா கரண்ட் அத்துக்கிட்டு போயிரும். 4 சுள்ளிய பெருக்கி வச்சு விறகு அடுப்புல போடு, சோறு பொங்கதுக்கும் வெண்ணி ஆக்கிறதுக்கும் ஆகும். நல்லா சொல்லி வீரு. யாரு புகையில கிடந்து கஷ்டப்படுறா? இவர் மட்டும் அழுங்காம குலுங்காம இந்த சோப்பாலேயே உட்காந்துட்டு வேலைக்கு போவாராம். நம்ம இந்த அடுப்பாங்கரையில உட்காந்துக்கிட்டு வேகாத வெயில சுள்ளி பெருக்கி வச்சு சமைக்கணுமா? சீக்கிரம் இதுக்கு ஏதாவது வழியே பண்ண பாரு. என்ன வழி உண்டோ நீயே பாத்துக்கம்மா. கீதாக்கா, இந்நேரத்துக்கு எதுக்கு இவ வாரா? அது சரி, உள்ளே வந்துட்டாளா? வா சின்ன பொண்ணே. இந்த அண்ணன் வேற இருக்காவளோ? என்ன சின்ன பொண்ணே சொல்லு. என் 4 முடி எக்ஸ்ட்ரா கேஸ் சிலிண்டர் எதுவும் வச்சிருக்கீங்களா? எனக்கு கேஸ் முடிய போகுது. கூட ஒரு சிலிண்டர் புக் பண்ணி வைக்கிறதுக்கு மறந்தே போயிட்டேன். இப்ப போன் அடிக்க சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆமா ஆமா, இங்கேயே சிலிண்டர் தட்டுப்பாட்டுல இருக்கு. இதுல நீ என்கிட்ட கேட்டு வரியோ? இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. 4 முடி. இல்லம்மா, வந்து வெப்பராலத்தை கிளப்பிட்டு இருக்கா. அப்ப வேற யார்ட்டையாவது போய் கேக்கேன். சின்ன பொண்ணு, இப்போ உள்ள சூழ்நிலையில யாரும் சிலிண்டர் தர மாட்டாவ. அதனால எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? 4 முடி. சிலிண்டர்காரன் வருவோம்ல, அவங்கிட்ட கையில காலில் விழுந்தாது ஒரு சிலிண்டர் பிளாக்ல வாங்கிடுவோம். வா. தருவானாக்கா? 2 மாசத்துக்கு முன்னாடி கூட எனக்கு சிலிண்டர் தீர்ந்துட்டு 15 வச்ச சிலிண்டர் வரதுக்கு லேட் ஆச்சு. 1000 ரூபாய் கேட்டாங்க, கொடுத்தேன். சிலிண்டர் தந்துட்டான். இப்பவும் அதே மாதிரி ஏதாவது சொல்லி வாங்குவோம். வா. ஆட்டு 4 முடி, சீக்கிரம் வாங்க போவோம். என்னே வரனே. வாமா வா. எங்க வீட்டுல இருந்துக்கிடுங்க. சிலிண்டர்காரன் எதுவும் அந்த பக்கம் வாரானான்னு பார்த்துட்டு வாரேன். போ. இப்படி ஆகி போயிட்டேக்கா. நானாச்சு விறகு அடுப்புல சமைச்சிருவேன். ஏன்னா எனக்கு பழக்கம்தான். என் நேரமும் அதில் தானே சோத்தை பொங்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு காரு தான் என்ன செய்கிறாளோ மாமியார் வீட்டில் போய். ஆமாம், நீ ஒன்றும் கவலைப்படாத லட்சுமி. ஃபோனில் ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்கேன். இதெல்லாமாக்கா ஃபோனில் வரும்? ஆமாம், ஃபோனில் எல்லாம் தான் வருது. என் மாவ சொல்லி கொடுத்துருக்கா. சின்ன பொண்ணு, அம்புச்சக்கா ஃபோன்லேயே எல்லா சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சிருவாங்களாமே. என்னத்தை பார்க்க போறாவ? அமைதியே இருங்க 4 முடி. என்னதான் பார்க்காவன்னு ஒளிஞ்சிருந்து கேட்போம். சரி சின்ன பொண்ணு. இந்த அமெரிக்காக்காரன் ஈரான்ல தான் குண்டு போட்டிருக்கான்னு பார்த்தா நம்ம சோத்துல தான் குண்டு போட்டிருக்கானுவ. ஆமாம்மா, என்ன செய்ய? போரு பாப்போம். யூடியூப் இருக்குல்ல, யூடியூப், அதில் எல்லாமே வரும். கேஸ் சீக்கிரம் தீராம சமைக்கிறது எப்படி? தமிழ்ல. என்னக்கா போன்ல இதெல்லாம் வருமோ? வரும், போரு. கண்ணி எரியாம விறகடுப்புல சமைக்கிறது எப்படி? என்ன இதுக்கு வர மாட்டேக்கு? சரி, வேற அடிச்சு பார்ப்போம். நம்மகிட்ட தான் கரண்ட் அடுப்பு இருக்குல்ல. கரண்ட் பில்லு அதிகமாகாம கரண்ட் அடுப்புல சமைக்கிறது எப்படி? தமிழ்ல. ஏன் அம்புஜக்கா? என்ன சின்ன பொண்ணே, கீதவா? ஊர்ல இருக்க மொத்த பேரோட அறிவும் உன் மூளையில தான்க்கா இருக்கு. ஏம்டி? பின்ன என்ன, யூடியூப்ல சர்ச் பண்ற ஆளை பாரு. ஏன் நாங்களா பார்க்க கூடாதோ?
அதனால என்ன படாலும் வருதே. ஆமா ஆமா அதுல எல்லாம் வரும் தான். இப்படிலாம் இருந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தா வேலைக்காகாது. சிலிண்டர்காரன் வரானான்னு பாப்போம் வாங்க. சிலிண்டர் தான் பதிஞ்சே வைக்கலையே சின்ன பொண்ணு. பதியவும் முடியலையே. சுவிட்ச் ஆஃப்லாம் வருது போன் அடிச்சா. ஆமா எல்லார் வீட்லயும் அதே கதை தான். எப்படியும் சிலிண்டர் வண்டி நம்ம ஏரியாக்குள்ள வரும்க்கா. அவனை மடக்கி பிடிச்சி ஆளுக்கு ஒரு சிலிண்டர் வாங்குவோம் வாங்க. அப்படி கேட்ட தருவானா? சிலிண்டர் தட்டுப்பாடெல்லாம் இருக்கு. ஒரு ஆள் போனா தரமாட்டாங்கக்கா. எல்லாரும் பேசி எப்படியாட்டும் வாங்குவோம். ஆமா லட்சுமி, இவ்வளவு சொல்றது சரியாதான் படுது. வா போய் என்னன்னு பார்த்து ஒரு சிலிண்டரை வாங்கிட்டு வருவோம். அம்புஜக்கா கையில ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? அவன் எவ்வளவு கேட்கான்னு தெரியலையே. ஏன் போன்ல கிடக்கு லட்சுமி? போன்ல எப்படிக்கா துட்டு கிடக்கும்? அத சிப்பே பண்றவல்ல, சிப்பே பண்ணி வாங்கிடுவோம் வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட பார்ட் 2 நாளைக்கு வரும். அதையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம குயின்பி தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க கமெண்ட் தான் எனக்கு பெரிய பலமே. ஸோ மறக்காம பண்ணிருங்க. தேங்க்யூ.